கமிங் பேக் டு த சீரியஸ் பாயிண்ட் ஆஃப் இட். இப்போ நீங்க சொன்னீங்களே ஒரு 10வது படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் லைஃப்ல த நெக்ஸ்ட் சேஞ்ச் மேபி ஜாதகம் பார்க்கலாம், ஜாதகத்தோட ஹெல்ப் எடுத்துக்கலாம், அஸ்ட்ராலஜரோட ஹெல்ப் எடுத்துக்கலாம், ஃபேர் இனஃப் அப்படி. ஸோ இந்த நீங்க சொன்னீங்களே அந்த ஜாதகத்தை வச்சு அந்த குழந்தைங்க என்ன படிப்பாங்க, இல்லை எந்த மாதிரி ஃபீல்ஸ், அதை பத்தி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்ல முடியுமா மேம்? இப்போ I'll tell you, 9 கிரகங்கள் அப்படிங்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் போர்ட்ஃபோலியோ உண்டு. இப்ப எப்படி வந்து ஒரு ஆபீஸ்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஹெச்ஆருக்கு இது, ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு இது, ஒரு அட்மின்ல இருக்கிறவங்களுக்கு இது அப்படின்னு எப்படி அவங்கவுங்களுக்கு ஒர்க் அலோகேஷன் இருக்கோ அதே மாதிரி கிரகங்களுக்கும் உண்டு. இப்ப ஐ ஸ்டார்ட் வித் சூரியன் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து வித்யா பாவான்னு சொல்லுவோம், அந்த படிக்கிற ஸ்தானத்தை வந்து அந்த வித்யா பாவால சூரியன் ஸ்ட்ராங்கா இருந்தால் என்ன மாதிரியான படிப்பு படிக்கலாம் அப்படின்னு இருக்கு. இப்ப சில பேருக்கு வந்து சிவில் சர்வீசஸ்ல நல்லா வரணும்னு இருக்கு. அப்போ படிப்புக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் சம்பந்தம் இருந்தால் அந்த படிப்பை எடுக்கலாம். அப்போ இந்த பையனுக்கு சூரியன் நல்லா இருந்து செவ்வாய் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பாத்தீங்கன்னா நல்லா டேலண்டடா இருப்பாங்க, பட் அவங்க ஷைன் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. அப்போ சூரியன் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சிவில் சர்வீசஸ் படிக்கிறதோ இல்ல கவர்மெண்ட்ல ஒரு அட்மின்ல இருக்கக்கூடிய படிப்பு படிக்கிறதுக்கோ சூரியன் வந்து இது. அதே மாதிரி பில்டிங், உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சிவில் இன்ஜினியரா இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறதுக்கு, அதே போல ஆர்கிடெக்சர்ல இருக்கிறதுக்கு, இதுல சூரியன் மட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, இதோட சேர்ந்த கிரகங்கள் இருந்தாலும் நல்லது. அடுத்தது வந்து சந்திரன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கற்பனை வளம் அதிகம் இருக்கக்கூடிய தொழில். இப்ப வந்து ஆர்டிஸ்ட், இப்ப வந்து மீடியால இருக்கிறவங்க சொல்லலாம், அதே மாதிரி பியூட்டிஷியன்ஸ் இவங்கள சொல்லலாம், ஃபேஷன் டிசைனிங் இவங்கள இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து சந்திரன். ஸோ சந்திரன் மட்டும் அல்லாமல் அதோட சுக்கிரனும் சேரணும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கலைத்துறையில நடனம், பாட்டு, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இதுல இருக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க அந்த மாதிரி கத்துக்கலாம். ஃபைன் ஆர்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இது. அதே போல அடுத்தது நீங்க வந்து செவ்வாய் எடுத்துட்டீங்கன்னா, செவ்வாய் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரத்தத்தை ஆளக்கூடிய. ஸோ மெடிசின் படிக்கணும் அப்படின்னு சொன்னா செவ்வாய் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அப்ப இப்ப மெடிசன்லயே பாத்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ், இதுல வந்து டெர்மட்டாலஜி இருக்கு, கண்ணுக்கு ஆப்டிக்கல் இது படிக்கிறது, இல்ல ஆர்த்தோ படிக்கிறது. இதுல டெர்மட்டாலஜி படிக்கணும்னா சந்திரன் நல்லா இருக்கணும், கண் சம்பந்தப்பட்டது படிக்கணும்னா சூரியன் நல்லா இருக்கணும். ஸோ இதுலயும் ஒரு கிரகங்கள் இருக்கு. அப்ப மெடிசன் அப்படின்னு எடுக்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். அதுல நீ வந்து எதுல ஸ்பெஷலைஸ் பண்ற, இப்ப கைனகாலஜி சம்பந்தமா படிக்கணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். அதுல வந்து பார்த்துட்டு நம்ம சொல்லணும் இதை எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டுன்னு. இது செவ்வாய். அடுத்தது புதன். புதன் எடுத்துட்டீங்கன்னா ஒரு அட்வொகேட்டுக்கு லா படிக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும். வந்து புதன் வந்து பேச்சு திறமைக்கு வந்து புதன் வந்து ரொம்ப அவசியம். ஸோ நீங்க வந்து ஒரு டிவில ஒரு நல்ல ஆங்கரிங்க்கு நல்லா இருக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும். கம்யூனிகேஷன், ஒரு டெலிஃபோன் இதுல ஒர்க் பண்ணணும்னா நல்லா இருக்கணும். மார்க்கெட்டிங், அப்புறம் அக்கௌண்ட்ஸ், கணிதம்க்கு, அதே மாதிரி ஜோதிடம்க்கு. நீங்க வந்து ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரா இருக்கணும்னா சப்ஜெக்ட் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, வாக்கு பலிக்கணும் இல்லையா?